Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to Islamic Tales by Sadak. இப்போ நாம வெளியில எங்க போனாலும் நம்மள சுத்தி சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. ஆனா இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டமான சுய கண்காணிப்பு கேமராவா வச்சிருக்கான். ஆமா, அந்த கேமரா தான் மனசாட்சி அப்படிங்கிறது. உலகத்துல இருக்கிற கேமராக்கள் எல்லாமே ஒரு தப்பு நடந்த பிறகுதான் அதை ரெக்கார்ட் பண்ணும். ஆனா இந்த மனசாட்சி கேமரா அப்படி கிடையாது. அதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே இத நியாயமா அப்படின்னு நம்மள நாமே நீதிபதியாக்கி ஒரு கேள்வி கேட்க வைக்கும். இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை சிஸ்டம். ஒரு நிமிஷம். இந்த மனசாட்சி அப்படிங்கிறதே நாம வாழும் சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்னு சொல்லலாமா? சட்டம், போலீஸ் இதெல்லாம் வந்த பிறகு மனிதன் பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு பயம் தானே இது? அதுதான் இல்ல, இது சமூகம் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. படைப்பினையே மனிதனுக்குள்ள ஊடுருவி இருக்கிற ஒரு ஆன்மீக உணர்வு. இப்போ மனித குலத்தின் தொடக்கத்தை கவனிங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 பேரும் தான் பூமியின் முதல் மனிதர்கள். ஆமா, அவங்களுக்கு சரி தவறுன்னு சட்டம் சொல்லித்தர எந்த சமூகமும் அங்கே இல்ல. கரெக்ட். ஆனா இறைவன் தடுத்த அந்த கனிய உண்ட மறுகணமே அவங்க மனசாட்சி அவங்கள சுட்டி காட்டுச்சு. அந்த குற்ற உணர்வால் உடனே சுவனத்து இலைகளை வச்சு தங்களை மறைச்சுக்கிட்டாங்க. ஓ, அதாவது முதல் மனிதர்கள் கிட்ட இருந்தே இந்த உள்ளுணர்வு இருக்கு. யாரும் பார்க்கலனா கூட ஒரு தப்ப செய்யும்போது தானாகவே உருவாகிற அந்த வெக்கம் சுடு தண்ணீர்ல கைப்பட்ட உடனே நாம பின்வாங்குற மாதிரி வேலை செய்யுது. துல்லியமா சொன்னீங்க. மனிதர்கள் தங்களை நியாயப்படுத்திக்கலாம், ஆனா உள்ளுணர்வு போய் சொல்லாது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு தப்பை எல்லாரும் செய்றாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு சமூகம் ஒரு பாவத்தை நார்மல் ஆக்கிடுது. அப்போ மனசாட்சி எப்படி சரியா வேலை செய்யும்? இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாபிஸா இப்னு மாபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கு. அவர் நன்மை பாவம்னா என்னன்னு கேட்க வந்தப்போ, அந்த ஹதீஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நபி அவங்க தன்னுடைய நெஞ்சில அடிச்சு ஏதாவது சொன்னாங்களே? ஆமா ஆமா, தன்னுடைய மார்பிள் அடித்து உன் இதயத்திடம் கேள் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில இருக்கிற சமூகம் என்னதான் ஒரு தப்பை இது சரிதான் என்று நியாயப்படுத்தினாலும் சரி, பாவம் செய்யும்போது உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பதற்றம், ஒரு உறுத்தல் உருவாகும். நற்செயல் மட்டும்தான் ஆன்மாவுக்கு அமைதியை தரும். அட, வெளியில எத்தனை பேரு சரின்னு சொன்னாலும் உள்ளே இருக்கிற உறுத்தல் தான் அளவுகோல். இத கேட்கும்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாறு தானே. அதேதான். ஹிம்ஸ் நகரின் ஆளுநராயிருந்த அவர் மேல மக்கள் சில வினோதமான புகார்களை வச்சாங்க. அவர் வேலைக்கு தாமதமா வர்றாரு, இரவில் அவரை பார்க்க முடியறதில்ல, மாசத்துல ஒரு நாள் முழுமையா விடுப்பெடுக்கிறாருன்னு. ஆனா என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச புகார் என்னன்னா, அவர் எந்த காரணமும் இல்லாம திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு அப்படிங்கிறது தானே. ஒரு ஆளுநருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமைன்னு கேக்குறீங்க? ஆமா, அதுக்கான காரணங்களை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அவருடைய மற்ற செயல்களுக்கு பின்னால் இருந்த தூய்மையான காரணங்கள் ரொம்ப எளிமையானவை. தனக்கு பணியாளர்கள் இல்லாததால் குடும்பத்துக்காக மாவு பிசைந்து ரொட்டி சுட்டதுனால தாமதம். இரவ முழுமையா இறை வழிபாட்டிற்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அப்போ அந்த விடுப்பு எதுக்கு? தன்னிடம் இருந்ததே ஒரே ஒரு ஆடைதான். அதை துவைத்து காய வைக்க மாசத்துல ஒரு நாள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த மயக்கம் வருதே, அதுதான் மனசாட்சியின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. எப்படி? என்ன நடந்துச்சு அவருக்கு? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறவரை எதிரிகள் கொடூரமா கொலை செய்தப்போ அதை தடுக்க எந்த முயற்சியும் செய்யாம வெறும் வேடிக்கை பார்த்தார் சயீத். ஓ, அவர் நேரடியாக அந்த கொலையை செய்யல, வேடிக்கை தான் பார்த்தார். ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் மயங்கி விழுவாரா? உண்மைதான். அந்த சும்மா இருந்த குற்ற உணர்வு பல வருஷங்கள் கழிச்சும் அவரை விடுவிக்கல. ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தடுக்காம அமைதியா இருந்துட்டோமே, நாளைக்கு இறைவன் முன்னாடி எப்படி பதில் சொல்வோம் அப்படிங்கிற அந்த நடுக்கம், அந்த உளவியல் அதிர்ச்சி தான் அவரை அப்பப்போ மயங்கி விழ வைக்குது. சுபஹானல்லாஹ், இதுதான் விழிப்போடு இருக்கிற மனசாட்சியின் உண்மையான சக்தி. உலக நீதிமன்றங்கள்ல கூட பொய்சாட்சி சொல்லி ஒரு அநியாயத்தை நியாயமாக்கிடலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த நீதிமன்றத்தை நம்ம எப்பவுமே ஏமாற்ற முடியாது. அது 100க்கு 100 உண்மை. மனிதனின் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. இத கேட்கிற உங்களுக்கு நான் வைக்கிற இறுதி சிந்தனை இதுதான். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன அநியாயத்தை கடந்து போகும்போது உங்க உள்ளத்தோட கேமரா உங்களுக்கு என்ன சிக்னல் கொடுக்குது? அந்த மனசாட்சியின் குரலை பாதுகாத்துக்கோங்க. அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க மற்றும் இஸ்லாமிக் டேல்ஸ் பை சாதக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.